நான் ஒரு பேய் கதை சொல்கிறேன். உண்மை சம்பவம் தான். கேட்டுட்டு இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதை நம்பாமல் இருக்க ஒரு காரணம். சொல்லப்போனால் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில், ஏன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பேய் சாட்சி சொல்லி அது அமெரிக்கன் லா புக்கில் அஃபிஷியலாக என்ட்ரான கேஸ் தான் இது. நம்ப முடியலனாலும் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸ்ட்ரைட்டாக என்னாச்சுன்னு பார்த்துருவோம். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். ஆயிரத்தி 1895 அக்டோபர் மாதம் எராஸ்மஸ் ஷூ வெஸ்ட் வர்ஜீனியாவில் இருக்க அப்பலாச்சன்ன்ற மலை கிராமத்துக்கு பிளாக் ஸ்மித்தாக வேலை செய்ய வந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நல்ல டால் ப்ரௌன் ஹேர், பார்த்த உடனே எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்பார். அப்படிதான் ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க 20 வயசு ஜோனா ஹெஸ்டர்ன்ற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே 2 பேருக்குமே பிடிச்சி போகுது. ஆனால் அது ஜோனாவோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் ஜோனா எங்கே அவங்க அம்மா அவங்க 2 பேரையும் பிரிச்சிட போகிறாங்கன்னு மீட் பண்ண 2வது மாதமே எராஸ்மஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கையோட அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி அதே ஊரில் வேற வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. ஜனவரி 22 அன்னைக்கு எராஸ்மஸ்க்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வருது. அந்த ஊரில் இருக்க பணக்கார குடும்பத்துக்கு குதிரை லாடம் செஞ்சு கொடுக்கணும். அவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் அவரோட கடையில் ஹெல்ப்பராக வச்சுருந்த 11 வயசு ஆண்டி கிட்ட வீட்டுக்கு போய் ஜோனாவை பார்த்து நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிடு, கூடவே அவளுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டால் அதையும் பண்ணிடுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆண்டி அங்கேருந்து கிளம்புறான். எராஸ்மஸ் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவர் மனசில் ஒரு விதமான பயம் இருக்குது. எப்படியாச்சும் அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு தனியாக இருக்க ஜோனாவை போய் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஜோனா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. சந்தோஷமான விஷயத்துக்கு ஏன் பயப்படணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால ஜோனாவோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால தான் இந்த சந்தோஷமான விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேணாம்னு முடிவும் பண்ணுறாங்க. ஆண்டி எராஸ்மஸோட வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் இருந்த எல்லா ஜன்னலும் கதவும் மூடி இருந்துச்சு. கதவை தட்டி பார்க்குறான். ஆனால் ஜோனா கதவை திறக்கல. குனிஞ்சி கதவு கீழே இருந்த கேப் வழியாக பார்த்தப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன லைட்டு கூட இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. ஆனால் எராஸ்மஸ் ஜோனாக்கு உதவி பண்ண சொன்னதுனால டோர் நாபை திருப்பி பார்க்குறான். கதவு லாக்கில் இல்லை. ஜோனா பேரை கூப்பிட்டுக்கிட்டே மெல்லமாக உள்ளே போகிறான். வீடே அமைதியாக இருக்குது. கீழே தண்ணி கொட்டி இருக்கிறத பார்க்குறான். ஆக்சுவலாக தண்ணி அங்கே கொட்டலை, கிச்சன்லேருந்து வந்திருக்கு. ஜோனா அங்கே தான் இருப்பாங்கன்னு அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிகிட்டே கிச்சனுக்கு போகிறான். அந்த தண்ணி கிச்சன் பக்கத்தில் இருந்த ரூம்லேருந்து வர்றதை பார்க்குறான். அந்த ரூம் மூடி இருந்ததுனால, மிஸ் ஜோனா உள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டுறான். மறுபடியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இப்போ அந்த கதவையும் திறந்து உள்ளே போகிறான். உள்ளே போகிறப்போ எதுலேயே கால் தடிக்கி கீழே விழுறான். விழுந்த அப்புறம் தான் பார்க்குறான், கீழே இருந்தது அவன் தேடி வந்த ஜோனாவோட பாடி. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இவ்வளோ நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தண்ணி இல்லை, ஜோனா உடம்புல இருந்து வழிஞ்சு வந்த ரத்தம். அந்த 11 வயசு பையன் உடனே, சாரி மிஸ் ஜோனா, என்னாச்சு, ஏன் கீழே படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். ஆனால் ஜோனா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. தொட்டு பார்க்குறப்போ அவங்க உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. பயத்தில் அங்கேருந்து ஓடி ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே அவங்க அம்மா எராஸ்மஸ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வா, நான் போய் ஜோனாக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஆண்டி டாக்டரை கூட்டிகிட்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகியிருக்கு. அவங்க ரீச் ஆகிறப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஜோனாக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்திருந்தாங்க. டாக்டர் ஜோனாவை செக் பண்ணலான்னு உள்ளே போனப்போ எராஸ்மஸ் ஜோனாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜோனாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவுனை போட்டு விட்டு அவங்க வழக்கமாக போடுற ஸ்கார்ஃப் அவங்க கழுத்தில் சுற்றி அவங்களோட தலையை அவரோட கை மேலே படுக்க வச்சு தடவி கொடுத்துட்டு அவங்கள பிரிஞ்ச சோகத்தில் அழுதுட்டு இருந்திருக்காரு. அதே டாக்டர் தான் ஜோனாவோட ப்ரெக்னன்சியில் இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அவருக்கு எராஸ்மஸையும் ஜோனாவையும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு டாக்டராக அவரோட டியூட்டியை செய்யணும்ல. ஸோ ஜோனா இறந்துட்டாங்கன்னு அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள செக் பண்ணுறாரு. அப்போ கூட எராஸ்மஸ் ஜோனாவோட பிரிவை தாங்கிக்க முடியாமல் அவங்களோட தலையை அவர் நெஞ்சில் சாய்ச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருந்திருக்காரு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஜோனாக்கு ப்ரெக்னன்சியில் இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகியிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஜோனாவை அடக்கம் பண்ண போகிறாங்க. ஒரே நாளில் அவரோட மனைவியும் அவருக்கு பிறக்க போகிற குழந்தையும் இழந்த சோகத்தில் எராஸ்மஸ் ஜோனாவோட காஃபின் பக்கத்துலேயே முட்டி போட்டு அவங்களோட கடைசி நிமிஷங்களில் கூடவே இருந்து ஊர் மக்கள் யாரையும் ஜோனாவோட காஃபின் கிட்ட கூட வர விடாமல் அவரே எல்லா இறுதி சடங்குகளையும் பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த ஊர் மக்கள் எராஸ்மஸ் ஜோனா மேலே வச்சிருந்த அளவுக்கு அதிகமான லவ்வை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
ஒருத்தரை தவிர, ஜோனாவோட அம்மா மேரி ஜேன் ஹெஸ்டர். பொண்ணு இறந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த ஃபியூனரல் முடிகிற வரைக்கும் எராஸ்மஸை பார்த்தபடியே கோவத்தோட உச்ச கட்டத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் யார்கிட்டேயும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் 130 வருஷங்கள் ஆன அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற வரலாறாக மாறுது. ஜோனா இறந்த அன்னிலிருந்து அவங்க அம்மா மேரி ஜேனோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போன நெய்பர்ஸை கூட வீட்டுக்குள்ளே சேர்க்காம வீட்டை எப்பயும் பூட்டி உள்ளவே இருந்திருக்காங்க. இரவு நேரத்தில் கூட வீடு முழுக்க மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு எதையோ படிச்சுக்கிட்டே ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் வெளியே வராங்களோ யார்கிட்டேயும் பேசாமல் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி பயத்தோட அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே எதையோ சொல்லிக்கிட்டு வேகமாக நடந்து போவாங்கன்னு அதை பார்த்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஜோனா இறந்து கரெக்டாக 1 மாதம் கழிச்சு, அதாவது February 21 அன்னைக்கு மேரி ஜேன் ஹெஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இந்த வாட்டி அவங்களோட பிஹேவியர் ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. முகத்தில் ஒரு தெளிவோட அவங்க மனசுக்குள்ளே இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்த மாதிரி கோவத்தோட உச்ச கட்டத்தில் நடந்து அந்த ஊரோட ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதும் அவரை பார்க்க வெயிட்லாம் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக அவரோட ரூம் கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. அது ஒரு சின்ன ஊருன்றதுனால எல்லாருக்கும் எல்லாரையும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் ஊர் மக்கள் மேரி ஜேனோட பிஹேவியர் ரொம்ப வியர்டாக இருக்குன்னு பேசிக்கிட்டது அந்த ஊரோட ப்ராசிக்யூட்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மேரி ஜேன் அவங்க பொண்ணோட மரணத்தை பற்றி நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் ஊர் மக்கள் சொன்ன மாதிரி பொண்ணு இறந்த சோகத்தில் இவங்க என்னென்னமோ வளர்றாங்கன்னு தான் நினச்சாரு. ஆனால் மேரி ஜேன் 1 மாதமாக நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறப்போ அதை கேட்ட ப்ராசிக்யூட்டரால் நம்ப முடியலனாலும் அவங்க சொல்கிற ஒரு சில விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப கன்வின்சிங்காக இருந்திருக்கு. மேரி ஜேன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு நம்பலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு மேரி அங்கேருந்து கிளம்பின உடனே ப்ராசிக்யூட்டர் வேகமாக கிளம்பி அந்த ஊரோட டாக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. சோனாவோட ப்ரெக்னென்சி அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க இறந்த அப்புறம் டெத் ரிப்போர்ட் கொடுத்த அதே டாக்டர் தான். டாக்டர்கிட்ட நம்ம உடனே சோனாவோட பாடியை தோண்டி மறுபடியும் அதை எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்கிறாரு. டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் ஆல்ரெடி எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேனேன்னு சொன்ன அப்புறம் ப்ராசிக்யூட்டர் டாக்டர்கிட்ட மேரி சொன்ன அந்த நம்ப முடியாத கதையை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே டாக்டர் நம்ம இமீடியட்டாக அந்த பாடியை எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்புறாங்க. அந்த ஊரில் இருக்க சில பேரை கூட்டிகிட்டு ஜோனாவோட பாடியை தோண்டி அந்த ஊரில் இருக்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. அது குளிர்காலன்றதுனால பாடி அழுகி போகாமல் நல்லா ப்ரிசர்வ்டாக இருந்திருக்கு. அங்கேருந்து எல்லாரும் கிளம்புனதும் டாக்டரும் ப்ராசிக்யூட்டர் மட்டும் அந்த ரூமில் ஸ்டே பண்ணி சோனாவோட பாடியை எக்ஸாமின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ண வெறும் 30 செகண்டில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. மேரி ஜேன் அவங்க சொன்ன அந்த நம்ப முடியாத கதை இப்போ உண்மையாகுது. அப்படி என்ன சொன்னாங்க? ஜோனா இறந்த அன்னைக்கு மேரி ஜேன் அவங்க பொண்ணுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சேர்ந்தலை. அதுக்கு பதிலாக அவங்களோட மனசு ஃபுல்லாக ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஜோனா எப்படி இறந்தா? கண்டிப்பாக அங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு. அது என்னன்றது ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினச்சாங்க. மேரி ஜேன் அங்கேருந்து கிளம்பி உடனே வீட்டுக்கு போகிறாங்க. கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் மூடிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அவங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக இல்லை, அவங்க பொண்ணோட ஆத்மா நேரில் வந்து அன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லணுன்றதுக்காக. அடுத்த 1 மாதம் இதை மட்டும்தான் டெய்லி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக மெழுகுவத்தி ஏற்றி அவங்க பொண்ணு நேரில் வரணுன்றதுக்காக எல்லா பூஜையும் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ரூமில் சடனாக ஒரு லைட்டு தெரிய ஆரம்பிக்குது. ரூம் ஃபுல்லாக உறைஞ்சி போகிற அளவுக்கு குளிருது. பொண்ணு வந்துட்டான்னு சந்தோஷப்படுறப்போ சடனாக அந்த லைட்டு மறையுது. இதை பார்த்த மேரி அவங்க பொண்ணு தான் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு அவங்க வழக்கமாக பண்ணுற ப்ரேயர்ஸை விட அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2 நாள் இந்த மாதிரி வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் மறையுது. 4வது நாள் வெளிச்சம் தெரியுது. ரூம் சில்லுன்னு ஆகுது. ஆனால் இந்த வாட்டி லைட் மறையலை. அதுக்கு பதிலாக வெளிச்சத்துலேருந்து ஒரு கால் வெளியே வருது. பொண்ணு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் மேரிக்கு பயம் அதிகமாகுது. அந்த வெளிச்சத்துலேருந்து வந்தது ஜோனா தான். ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸில், முகம்லாம் வெளுத்து போன மாதிரி, கண்ணில் கருவிழி இல்லாமல் மேரி ஜேனை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்கு. என்னதான் மேரி இந்த தருணத்துக்காக 1 மாதம் வெயிட் பண்ணாலும் ஜோனா இருந்த நிலைமையை பார்த்து
பயந்து பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஜோனா அவங்க பின்னாடி போக போக அவங்களே நோக்கி நடக்க ஆரம்பித்தா. மேரி இதுக்கப்புறமா பின்னாடி போக வழி இல்லாமல் தடுமாறி நின்னாங்க. மனசில் தைரியத்தை வர வச்சு நிறைய கேள்வி வச்சுருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. நீ எப்படி இறந்தன்னு எனக்கு சொல்லு. இந்த கேள்வியை கேட்ட உடனே நடந்து வந்த ஜோனாவோட ஆவி அங்கேயே நின்று அதோட வாயை திறக்குது. வாயிலிருந்து மண்ணா கொட்டுது. அவ சொன்ன ஒரு பெயர், எராஸ்மஸ். எராஸ்மஸ் வெளியே பார்க்க ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாலும் அவன் ஒரு மான்ஸ்டர். ஜோனாவை எப்பயுமே அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். சாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவங்க சமைச்சது பிடிக்கலன்னு சண்டை வந்திருக்கு. ஜோனா வேற சமைச்சு தரேன்னு சொல்லி காம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எராஸ்மஸ் உக்காந்துட்டு இருந்த சேர்ல இருந்து எழுந்துச்சு ஜோனாவோட கழுத்தை 2 கையால் பிடிச்சி தூக்கி இதை சொல்லிட்டு இருக்கப்போ ஜோனா சடனாக நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜோனாவோட கால் தரையில் இல்லை. அவள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே காற்றுல பறக்க ஆரம்பிக்குது. ஜோனா மறுபடியும் வாயை திறக்கிறா. அந்த ரூமில் இருந்த மொத்த காற்றும் இப்போ ஜோனாவோட வாய்க்குள்ளே போகுது. மேரி ஜேனுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவங்களே பார்த்துட்டு இருந்த ஜோனாவோட தலையிலேருந்து எலும்பு நொறுங்குற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சடனாக ஜோனாவோட கழுத்து எலும்பு உடஞ்சி தலை 180 டிகிரிக்கு பின்னாடி பக்கம் திரும்பி மேரி ஜேனுக்கு ஆப்போசிட்டில் பார்க்க ஆரம்பிக்குது. உடம்பு மட்டும்தான் மேரி ஜேனை பார்த்த மாதிரி இருக்கு. காற்றுல மிதந்துட்டு இருந்த ஜோனாவோட பாடி இப்போ தரையில் இறங்குது. எதுவும் பேசாமல் ஜோனா திரும்பி வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. பாடி வெளிச்சத்தை நோக்கி போகிறதுனால 180 டிகிரி பின்னாடி திரும்பி இருந்த தலை அவங்க அம்மா பார்த்த மாதிரி இருக்கு. போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் ஒரு சோகமான சிரிப்போட அவன் என்னை என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ளே முழுசாக போயிடுறாங்க. அந்த வெளிச்சம் இப்போ மறையுது. இப்போ மேரி ஜேனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. முதல் முறையாக பொண்ணு இறந்த அப்புறம் அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த நாளே ப்ராசிக்யூட்டரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் டாக்டரை மீட் பண்ணி எக்ஸாமின் பண்ணுறப்போ ஜோனாவோட கழுத்தை செக் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. அப்போதான் டாக்டருக்கு ஞாபகம் வருது, எராஸ்மஸ் யாரையும் ஜோனாவோட பாடி கிட்ட கூட வர விடலை. அவர் வரத்துக்கு முன்னாடியே ஜோனாவோட ட்ரெஸ்ஸை மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கார்ஃப்னு சொல்லி அவங்க கழுத்தில் அதை போட்டு விட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மறைச்சிருந்திருக்காரு. அதனால தான் ஜோனாவோட பாடியை தோண்டி எடுத்து மறுபடியும் எக்ஸாமின் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த ஸ்கார்ஃபை கழட்டிட்டு பார்த்தப்போ மேரி ஜேன் சொன்ன மாதிரி ஜோனாவோட கழுத்து ஃபுல்லாக மார்க்ஸாக இருந்திருக்கு. இன்னும் எக்ஸாமின் பண்ணுறப்போ ஜோனாவோட மூச்சு குழா உடஞ்சி டிஸ்லோகேட் ஆகியிருக்குன்னு தெரிய வருது. உடனே எராஸ்மஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட் ட்ரையல் அப்போ மேரி அந்த ஸ்டோரியை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லா எவிடன்ஸும் இருந்திருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எராஸ்மஸ் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸ் நடக்கிறப்ப தான் தெரிய வருது, ஜோனாக்கு முன்னாடி எராஸ்மஸ்க்கு 2 வாட்டி கல்யாணம் ஆகியிருக்கு. இவர் கொடுமை பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒருத்தவங்க இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க தலை மேலே ஏதோ விழுந்து இறந்துட்டாங்க. அது ஆக்சிடெண்ட்டாக இல்லை எராஸ்மஸ் போட்ட பிளானான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜெயிலில் இருந்த வெறும் 3 வருஷத்திலே மர்மமான நோயால் எராஸ்மஸ் இறந்து போகிறாரு. ஜோனாவோட கல்லறையில் உலகத்தோட வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு பேய் சாட்சி சொன்ன வழக்கு இதுதான் சொல்லி கல்வெட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் வெஸ்ட் வர்ஜீனியாவில் இருக்க ஜோனாவோட சிமெட்ரி போனீங்கன்னா கூட அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதையை நம்பாமல் இருக்க ஒரு காரணம். இதை ஜோனா சொல்லலைன்னா மேரிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன் 1 மாதம் கழித்து இந்த விஷயத்தை ப்ராசிக்யூட்டர்கிட்ட மேரி சொல்லணும்? இது ஒரு தற்செயலாக நடந்த விஷயம்னு நினச்சிங்கன்னா எப்படி அவங்க சொன்ன ஒரு தடயம் கூட தப்பாகலை? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென்